ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாதாரண ஸ்நாக்ஸ் தான் வேர்க்கடலை. ஆனால் ஒரு கேள்வி, வேர்க்கடலையை ஊற வச்சு சாப்பிட்டா உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, வேர்க்கடலையை ராவாக சாப்பிட்றதுக்கும் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்குது. ஏன்னா நம்ம வேர்க்கடலையை தண்ணியில் ஊற வைக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய சில ஆன்டி நியூட்ரிஷன் குறையும். அதாவது உடம்புக்கு தேவையான புரோட்டீன், விட்டமின், மினரல் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூட ஊற வச்ச வேர்க்கடலையை ஒரு மினி ஹெல்த் பூஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. இதை சாப்பிட்டா ஹார்ட் ஹெல்த்து, வெயிட் லாஸு, பிரெயின் ஹெல்த்து, எனர்ஜி அப்படின்னு எல்லாத்துக்கும் இது உதவி பண்ணும். ஆனால் இது தவறாக யூஸ் பண்ணால் கேஸ் ப்ராப்ளம், அலர்ஜி, டைஜஷன் ப்ராப்ளம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா வேர்க்கடலையை எவ்வளவு ஊற வைக்கணும், எத்தனை சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும், எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வேர்க்கடலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க. இதில் புரோட்டீன், நல்ல கொழுப்பு, ஃபைபர், மெக்னீஷியம், விட்டமின் பி, ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரியான நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை தரும். அதனால தான் இது புவர் மேன் சப்ளிமெண்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஊற வச்ச வேர்க்கடலை ஒரு பிளான்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். ப்ரோட்டீன் நமக்கு மசில் ஸ்ட்ரென்த்துக்கும், பாடியை ரிப்பேர் செய்கிறதுக்கும், எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக ஜிம்முக்கு போகிறவங்க, ஃபிசிக்கலாக வேலை செய்கிறவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் என்ன பண்ணுன்னா, கெட்ட கொழுப்பை குறைக்கும், ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ரெகுலராக குறிப்பிட்ட அளவு சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும், வேர்க்கடலை சாப்பிட்டா வெயிட் அதிகமாகுமா அப்படிங்கிறது. உண்மையை சொல்லணும்னா அளவாக சாப்பிட்டா வெயிட் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய புரோட்டீனும் ஃபைபரும் ரொம்ப நேரம் பசி வராமல் தடுக்கும். அதனால தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் குறையும். வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய விட்டமின் B3 இருக்குல்ல, அது பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும், கான்சன்ட்ரேஷனை கூட அதிகரிக்கும். இதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இந்த ஊற வச்ச வேர்க்கடலை நீங்கள் தரலாம். ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஷன் கூட ஆகும், மலச்சிக்கலை குறைக்கும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆனால் ஒரு விஷயம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் வரலாம். நீங்கள் காலையில் எழுந்ததும் சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா காலையில் ஊற வச்ச வேர்க்கடலையை சாப்பிட்டா உடம்புக்கு புரோட்டீன், ஹெல்தி ஃபேட், நியூட்ரிஷன்ஸ்லாம் அதிகமாக கிடைக்கும். இதனால நேச்சுரலாகவே உங்களுக்கு எனர்ஜி கிடச்சிரும். ஊற வச்ச வேர்க்கடலையை எப்படி சாப்பிடணும், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? நைட்டு ஒரு 20லேருந்து 30 வேர்க்கடலை எடுத்து தண்ணீரில் ஊற வைங்க. காலையில் அதை வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். ஏன் ஊற வச்சு சாப்பிடணும்னா, ஊற வச்சா ஜீரணம் இன்னும் ஈஸியாகும். நியூட்ரிஷன்ஸ் இருக்குல்ல, அது உடம்புல நல்லா உறிஞ்சப்படும், புரோட்டீன் அப்சர்வேஷனும் அதிகமாகும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வேக வச்சு கூட சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 வேர்க்கடலை சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதிகமாக சாப்பிட வேணாம். அதிகமாக சாப்பிட்டா தான் கேஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது வேர்க்கடலை சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படிங்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சிவியர் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலையை ஊற வச்சு எடுத்துக்கலாம். நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களும் உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் இது வரைக்கும் புதுவிதமான ஒரு மெத்தடை பற்றி சொல்லியிருக்கோம். அதாவது வேர்க்கடலையை வேக வச்சு சாப்பிட்ருப்பீங்க, இல்லைன்னா வறுத்து சாப்பிட்ருப்பீங்க, கடலை மிட்டாயாக கூட சாப்பிட்ருப்பீங்க. வேர்க்கடலையை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க
பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆளுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.